பேக் டு மை சேனல் HappyvloggersAmitha. இன்றைக்கி இந்த வீடியோவில் T.nagar Difa ஷாப்பில் இருக்க ஹேண்ட்பேக்ஸ் அண்ட் பர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஹேண்ட்பேக்ஸ் வந்து இங்கே 500 rupeesலேருந்து 3000 rupees வரைக்கும் இருந்துச்சு. அதில் எந்தெந்த ஹேண்ட்பேக் எந்த ரேட்டில் இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஹேண்ட்பேக் பாருங்கள், க்ரீம் கலரில் இருந்துச்சு, 1173. இந்த இருக்க பேக் எல்லாமே வந்து 600 800 ரேஞ்சில் இருந்த பேக்ஸ் தான். இந்த லெதர் பேக் வந்து இந்த பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த லெதர் பேக் வந்து 779 rupees. இந்த ஹேண்ட்பேக் வந்து கொஞ்சம் சின்னதாக நல்லா பார்க்க கொஞ்சம் கை கடக்கமாக இருந்துச்சு. 950 rupees இது. அந்த ரேட்டுக்கு ஓகேவான்னு தெரில, பட் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த ஹேண்ட்பேக். இங்கே இருக்க ஹேண்ட்பேக்லாம் வந்து கொஞ்சம் பெருசு, ஆனால் ரொம்ப பெருசு இல்லை, கொஞ்சம் மீடியமான சைஸ் ஹேண்ட்பேக்ஸ் தான். இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ்லாம் இருந்துச்சு. 920க்கு இந்த ஒயிட் ஹேண்ட்பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. 920க்கு இது ஓகே, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்காக இருந்துச்சு. இதுலேயே 2-3 கலர்ஸ்லாம் இருந்துச்சு. பேக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருந்துச்சு. தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. பேக் வந்து 920 rupeesக்கு ஒர்த்து தான், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னொரு பேக் பார்த்தோம், பர்பிள் கலர் ஹேண்ட் பேக். அது வந்து 1499 rupees. இந்த பேக் தான், இதுவும் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் ஒரு க்ரீம் கலர் பேக் பார்த்தோம், ஒரு க்ரீன் கலர் பேக்கு. அந்த க்ரீன் கலர் பேக் தான் இது. இதுவுமே நல்லா இருந்துச்சு, 1241 rupees. ப்ளூ ஹேண்ட்பேக்கும் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. வந்து அதோட கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. உள்ளே ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. பார்க்க சின்னதாக இருந்தாலும் உள்ளே ஓப்பன் பண்ணும்போது நல்லா பெருசாக இருந்துச்சு. இதில் இருந்த கலர் தான் இந்த ஒயிட் கலரும், இதே சேம் டிசைன் தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் ஹேண்ட்பேக்னு சொல்லி சொன்னால் இந்த ஹேண்ட்பேக் வந்து பெருசாக இருந்துச்சு, கொஞ்சம் புதுசுன்னு இருந்துச்சு. உள்ளே நிறைய திங்ஸ் வைக்கிறவங்க வந்து இந்த ஹேண்ட்பேக்ஸ் யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி இந்த இதில் வந்து கோல்டு கலர் ஹேண்ட்பேக் ஒன்று இருந்துச்சு. அதில் வந்து 3 கலர் இருந்துச்சு, கோல்டு, ரெட் அண்ட் சில்வர் இருந்துச்சு. அதுவும் நல்லா பெருசாக இருந்துச்சு ஹேண்ட்பேக்ஸு. பக்கத்துலேயே வந்து இந்த பாருங்க ரோஸ் மாதிரியான டிசைன் ஒரு ஹேண்ட்பேக் இருந்துச்சு. இதுவும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்து சாஃப்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு இருந்த ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி மாதிரி இருந்துச்சு, பட் ஹேண்ட்பேக் வந்து நீங்கள் பார்ட்டிஸ்க்கெலாம் கொண்டு போனால் செம்ம சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஸ்லிங் பேக்கும் இருக்க மாதிரி ஸ்லிங்ஸும் உள்ளே வச்சுருந்தாங்க. நல்ல ஸ்பேஷியஸாகவும் இருந்துச்சு ஹேண்ட்பேக்ஸ் எல்லாம். இந்த ஹேண்ட்பேக் பார்க்க செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதுக்கு அடுத்த ஹேண்ட்பேக், இந்த ஹேண்ட்பேக்கும் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து மேலே வந்து ஒரே ஜிப் தான் கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள பார்ட்டிஷனாக பிரிச்சிருக்காங்க, 2 பார்ட்டிஷன் இல்லைனா 3 பார்ட்டிஷன் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு ஜிப் தான் இருக்கும். உள்ளே நல்லா பொருள் வைக்கிற அளவுக்கு உள்ள உங்களுக்கு இடம் இருக்குது தாராளமாகவே. உள்ள அப்புறம் வந்து நீங்கள் தனியாக இதை வச்சுக்கிறதுக்கு ஜிப்பும் இருக்குது. இந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே காட்டின ரேட்டோட காட்டின எல்லா ஹேண்ட்பேக்லையுமே மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச ஹேண்ட்பேக் தான் எடுத்து நான் காமிச்சிருக்கேன். அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஒயிட் ஹேண்ட்பேக் பாருங்களேன், இது வீடியோக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுற மாதிரி எனக்கு தெரியுது. நேரில் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு, நல்லா கிராண்டாக இருந்துச்சு. பெரிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் நம்ம போகும்போது எடுத்துகிட்டு போகும்போது நல்லா கிராண்டாக இருக்கும். நம்ம ட்ரெஸ்ஸிங்க்கு ஒரு லுக் கொடுக்கும். அந்த மாதிரி போகிறவங்களுக்கு பக்காவான ஹேண்ட்பேக் இந்த ஹேண்ட்பேக். இது வந்து 499 rupees தான். இதுவும் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. இது வந்து 3 ஜிப் இருந்துச்சு, நடுவில் ஒரு கம்பார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸ்லிங் ஸ்லிங் அந்த இதுவும் கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. 765 rupees. சிம்பிளாக இருக்குது பார்க்குறதுக்கு, பட் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்பேசியஸாக இருந்துச்சு அந்த மாதிரி. அப்புறம் இது வந்து ரொம்ப குட்டியாக ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, 1182 ரூபாய் இது. இதுவும் பார்க்க வெளியே சின்னதாக இருந்தாலும் உள்ளே வந்து நல்லா ஸ்பேஷியஸாக தான் இருந்துச்சு. நீங்கள் இதுலேயும் நிறைய திங்ஸ் வச்சு கொண்டு போகலாம். அப்புறம் இதுவும் அடுத்து ஒரு க்யூட்டான ஒரு ஹேண்ட்பேக். இது வந்து உங்களுக்கு பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கும், லுக் வைஸ் நல்லாயிருக்கும், பட் சின்னதாக க்யூட்டாக அந்த மாதிரியான ஹேண்ட்பேக்ஸாக இருந்துச்சு இதெல்லாம். அதே பிளாக் கலரில் கொஞ்சம் சிம்பிளான மாடல் இது. இது 850 rupees. நான் லாஸ்ட்டாக கட் வந்தது 1200க்கு மேலே வரும். இது வந்து 850 rupees தான். இதில் வந்து 3 ஜிப் கொடுத்துருந்தாங்க, உங்களுக்கு உள்ளேயும் ஜிப் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஹேண்ட்பேக் 1250 rupees. இது வந்து ஒரு செக்குடு டிசைனில் கொடுத்துருக்காங்க. சிம்பிளாகவும் இருக்குது, அதே சமயம் வந்து நல்ல குவாலிட்டியான ஒரு ஹேண்ட்பேக்காக இருந்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு இதோட ஹேண்டிலே. அப்புறம் 2 ஜிப் கொடுத்துருக்காங்க. 1250க்கு ஒருத்தாலும் எனக்கு தெரியல. அப்புறம் இது 700 rupees தான், சிம்பிளாக இருந்துச்சு ஒரு ஹேண்ட்பேக். அப்புறம் இந்த ஒயிட் ஹேண்ட்பேக் வந்து 1173 rupees. இந்த ரேஞ்சில் இருக்க ஹேண்ட்பேக் வந்து நிறைய இருந்துச்சு. அந்த 1173 ரேஞ்சில் வந்து நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருந்துச்சு. அது எல்லாமே பார்க்க நல்லா இருந்துச்சு, நல்லா குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. இங்கே இருக்க ஹேண்ட்பேக்ஸ் எல்லாத்துக்கும் ரேட் வந்து நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க. நிறைய ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, நம்ம வீடியோ எடுக்கவே முடியல, அவ்வளோ ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது. அந்த ஹேண்ட்பேக்ஸ்லாம் முடிச்சுட்டு பர்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனோம். பர்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனால் எக்கச்சக்கமான பர்ஸ். இது வந்து ரேடியன்ட் அந்த டைப்பில் இருக்க பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கலர் சேஞ்ச் ஆகும்னு சொல்லிட்டு அந்த டைப் பர்ஸு. இந்த பர்ஸ்லேயே வந்து இதுலேயே வந்து நிறைய மாடல்ஸ் இருந்துச்சு. பாருங்கள், புளித்தோல் பொத்திய பர்ஸுன்ற மாதிரி புளித்தோல் அந்த மாதிரி பர்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து 250, 289, 300 அந்த மாதிரியான ரேட்டில் இருந்துச்சு. எக்கச்சக்கமான பர்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொரு டிசைன்லேயுமே நிறைய கலர்ஸும் இருந்துச்சு, உங்களுக்கு வெரைட்டியும் நிறைய இருந்துச்சு. உங்களுக்கு வந்து எந்த பர்ஸ் வாங்குறதுனே தெரியாது.
பர்ஸும் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு ஓப்பன் பண்ணவே தெரியல எங்களுக்கு. அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த ஹேர் பர்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எடுத்த உடனே பின்னாடி 68 ருபீஸ்ன்னு சொல்லி ஒட்டிருந்துச்சு. ஸோ நாங்களும் 68 ருபீஸ் தானே இது அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதில் இயரிங்ஸ்ன்னு போட்டிருந்துச்சு. யாரோ இயரிங்ஸோட ரேட் எடுத்துகிட்டு வந்து இதில் ஒட்டி வச்சுருக்காங்க. அதோட ரேட் வந்து 280 சம்திங் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாகவே பர்ஸ் கலெக்ஷன்ஸ் தான். குட்டி குட்டியான பர்ஸும் வந்துச்சு, பெரிய பர்ஸும் வந்துச்சு. இதெல்லாம் குட்டி குட்டியான பர்ஸ் கலெக்ஷன்ஸ். இதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. பெரிய சைஸ் பேக்ஸு இதெல்லாம் வந்து 600 689 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி 1700 2800 வரைக்கும் இருந்துச்சு. இந்த மாதிரியான பேக்ஸ் இந்த ரேடியன்ட் பேக் தான் கொஞ்சம் 1700 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதில் அந்த பக்கம் பார்த்தீங்களா, அது எல்லாம் வந்து 1700. இந்த பேக்ஸ் பக்கத்தில் வந்து சின்ன குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுற மாதிரி குட்டி குட்டியான பேக்ஸ் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்கள் பாருங்கள், இது வந்து டயர் மாடலில் இருக்கிற பேகு. இது வந்து குழந்தைங்க தான் யூஸ் பண்ணுற மாதிரி. அதேமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன பசங்க வச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த இதிலே பண்ண மாதிரி இருந்துச்சு. இதோட ரேட்டில் நான் ஸ்க்ரீனில் போட்டுறேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து இவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் பசங்க விளையாடுவாங்க இல்லையா, பாப்பிட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இதுலேயே வந்து பேகு. இந்த பேகை வாங்கிட்டு அப்படியே விளையாடிக்கலாம் போல இருக்குது வீட்டில். அப்புறம் மற்ற ஹேண்ட்பேக்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு. இன்னொரு ஹேண்ட்பேக் பார்த்தேன், பிளாக் கலரில் வந்து ஒயிட் கலரில் வந்து பூ வச்சு ஒரு ஹேண்ட்பேக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். இந்த ஹேண்ட்பேக் தான் இது. பாருங்களேன் எவ்வளோ செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த சின்ன பசங்களாம் வந்து ஃபங்க்ஷனுக்குலாம் போனால் அது எதையாவது பேக் தூக்கிட்டு வரணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி வந்து பசங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸ் வாங்கி கொடுக்கலாம். பார்க்கவும் அழகாக இருந்துச்சு. இது குட்டி குட்டியாக வந்து நான் குட்டி பர்ஸுன்னு நினச்சிக்கிட்டேன். இந்த கார்ட்ஸ்லாம் வைப்பாங்களே யூஸ் பண்ணுற பர்ஸு, அந்த மாதிரி பர்ஸுன்னு பார்த்தா இது மிரரு. இதுவும் பாருங்களேன், வெளியே வந்து டிசைன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஹேண்ட்பேக்கில் வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இங்கே எக்கச்சக்கமான பர்ஸ் அண்ட் ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இதெல்லாம் வந்து பாக்ஸ் டைப்பில் இருக்கிறது. இதுக்கு வந்து நாங்கள் கையிலையும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து நம்ம செயின் கொடுத்துருக்காங்க ஸ்லிங்காகவும் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. எல்லாமே வந்து உங்களுக்கு 150 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி 2000 3000 ரேஞ்ச் வரைக்கும் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணியிருக்கேன். நிறைய இதுக்கு என்னால் ரேட் காட்ட முடியல. ஆனால் கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஒரே ரேட்டில் உள்ள இதை தான் ஒரு சைட் வச்சுருந்தாங்க. உங்களுக்கும் உங்கள் பசங்களுக்கும் ஹேண்ட்பேக்ஸ் பர்ஸ் ஏதாச்சும் வாங்கணுன்னா கண்டிப்பாக டி.நகரில் இருக்க டிஃபாவில் ஒரு தடவை போய் ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதாங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் கமெண்ட்டையும் எனக்கு சொல்லுங்கள்.